TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளதோடு வருட இறுதிக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தலும் நடத்தப்பட உள்ளது. அரசியலமைப்பில் 13வது திருத்தம் உள்ளடங்கி இருப்பதனால் அவ்விடயத்தை இலங்கை இந்திய கூட்டறிக்கையில் உள்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகள் ஒப்பந்தத்தின் 3ஆம் மீளாய்வின் போது எட்டப்பட்ட பணிக்குழாம் மட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஆராயவுள்ளது. எமது நாட்டின் அரசு சேவையை முறையான அரசாங்க பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முன் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்தார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கான வேட்பு மனுக்களை மீள அழைப்பது தொடர்பான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேரர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு வேட்பு மனுக்கள் அழைக்கப்பட்டன. ஆனால் அன்று இருந்த கட்சிகள் இன்று இல்லை. சில கூட்டணிகள் உடைந்துள்ளன. எனவே அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்பு மனுக்களை அழைக்க வேண்டும் என நினைக்கிறோம். எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று பெற்று வேட்பு மனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்ட மூலத்தை தயாரித்துள்ளோம். இது ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் வேட்பு மனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்கு சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அதேபோல் மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடத்தில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அரசியலமைப்பு அமுலாக்கம், மாகாண சபை தேர்தல்களை நடாத்துதல் மற்றும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்தல் எனும் விடயங்கள் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் உள்வாங்கப்படவில்லை. இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்கள் சார்பில் கருத்துக்களை வெளியிடுவதற்கான உரிமை அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அவரால் அக்கருத்துக்கள் வெளியிடப்பட்டன என சுட்டிக்காட்டிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், அரசியலமைப்பில் 13வது திருத்தம் உள்ளடங்கி இருப்பதனால் அவ்விடயத்தை கூட்டறிக்கையில் உள்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது விசேடமாக அரசியல் அமைப்பிற்கான 13வது திருத்தம் குறித்து என்ன பேசப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டது. அத்தோடு அவ்விருதரப்பு சந்திப்பை அடுத்து இலங்கையும் இந்தியாவும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தம் குறித்து எந்த ஒரு விடயமும் உள்வாங்கப்பட்டிருக்காத நிலையில் அவ்விடயத்தை உள்வாங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் இணங்கவில்லை என வெளியான தகவல்களில் உண்மைத்தன்மை தொடர்பிலும் அமைச்சரிடம் வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் அக்கூட்டறிக்கையில் அதனை உள்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என தெரிவித்தார். நாம் எமது நாட்டின் அரசியல் அமைப்புக்கு அமைவாகவே செயற்படுவோம். எமது அரசியலமைப்பில் 13வது திருத்தம் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து புதிதாக கலந்துரையாட வேண்டிய அவசியமோ அல்லது கூட்டறிக்கையில் உள்ளடக்க வேண்டிய அவசியமோ இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இருப்பினும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாததன் விளைவாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டிய முறை தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார்.
ஆகையினால் பாராளுமன்றத்தின் ஊடாக அச்சட்டத்தை மீண்டும் திருத்தியமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அப்பணிகள் பூர்த்தி அடைந்தவுடன் அரசியலமைப்புக்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதன் காரணமாகவே கூட்டறிக்கையில் இவ்விடயத்தை உள்ளடக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் ஏற்படவில்லை என விஜித் ஹேரத் தெரிவித்தார். அதனையடுத்து அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துமாறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். அரசியலமைப்பு அமுலாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் என்பன எமது நாட்டின் உள்ளக விவகாரங்களாகும். இது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அதே போன்று அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் அந்நாட்டு மக்களின் அபிலாஷைகளை ஈடேற்ற வேண்டுமே தவிர அதனை இனக்குழும அடிப்படையில் நோக்க முடியாது. எனவே இவ்விடயத்திலும் அரசாங்கம் கொண்டிருக்கும் நிலைப்பாடு என்ன என்று ஒரு ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத், நீங்கள் கூறுகின்ற விடயம் இலங்கை இந்திய கூட்டறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை. இந்திய பிரதமருக்கு அந்நாட்டு அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பில் கருத்து வெளியிடுவதற்கான உரிமை இருக்கிறது. அதன் பிரகாரம் தான் அவர் தனது கருத்தை வெளியிட்டார். இருப்பினும் எமக்கு இடையில் எட்டப்பட்ட இருதரப்பு இணக்கப்பாடுகள் தொடர்பான கூட்டறிக்கையில் அவ்வாறானதொரு விடயம் குறிப்பிடப்படவில்லை. அதற்கான அவசியமும் ஏற்படாது. நாம் இப்போது எமது நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாகவே செயற்படுகிறோம். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது எமது இலக்காக இருக்கிறது. அது பற்றி நாம் எம்முடைய கொள்கை பிரகடனத்திலும் குறிப்பிட்டிருந்தோம். எனவே எதிர்காலத்தில் விசேடமாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை இலக்காக கொண்டு சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனங்களின் சரத்துக்களை உள்வாங்கக்கூடியவாறான புதிய அரசியலமைப்பை தயாரித்து அதற்கு நாட்டு மக்களின் ஒப்புதலை பெறும் நோக்கில் பயணித்து வருகின்றோம். இதுவே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றார் அமைச்சர் விஜித் ஹேரத். இலங்கையினுடனான விரிவாக்கப்பட்ட நிதி வசதிகள் ஒப்பந்தத்தின் 3ஆம் மீளாய்வின் போது எட்டப்பட்ட பணிக்குழாம் மட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஆராய உள்ளது. இதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் மாதங்களில் கூடவிருப்பதாக அதன் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோச்சேக் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு நிறைவேற்றுக்குழு அதற்கான அனுமதி வழங்கியவுடன் இலங்கைக்கு மேலும் 333 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுப்பனவு கிடைக்கப்பெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மீளாய்வு கூட்டத்தின் போது ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் நாடாளுமன்றில் வைத்து அறிவித்திருந்தார். இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் வழங்கிய ஜூலி கோச்சேக் குறித்த இவ்விடயங்களும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையில் முன்வைக்கப்படவுள்ள மீளாய்வு அறிக்கையில் உள்ளடக்கப்படும் என தெரிவித்தார். எமது நாட்டின் அரசு சேவையை முறையான அரசாங்க பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்முன் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எமது நாட்டில் தற்போது அரச நிறுவனங்களை மீள் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள புதிய குழு அரசியல் செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் அவை பற்றிய தீர்மானங்களை மேற்கொள்ளும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாராயணப்பட்டியில் உள்ள நிலா மதுர கட்டிடத்தில் உள்ள உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் மாவட்ட செயலாளர் அரச அதிபர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசாங்க அதிபர் என்பதிலிருந்து மாவட்ட செயலர் என பட்டங்களை மாற்றிக்கொண்ட இந்த சேவையானது சுமார் 200 வருடங்கள் பழமையானது எனவும் எமது நாட்டை புதிய திசையில் வழிநடத்துவதில் பெரும் பங்காற்றியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். ஆனால் இறுதி இலக்கு மற்றும் இலக்கு தொடர்பான தற்போதைய நிலைமை திருப்திகரமாக இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அரச நிறுவனம் ஒன்றின் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்வதில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சீர்குலைந்ததாகவும் தெரிவித்தார். உடைந்துள்ள அமைப்பை மீள உருவாக்குவதற்கு நாம் தயாரா இல்லையா என்பதை எம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரச சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று காரசாரமான தோரணையில் சுட்டிக்காட்டினார். அரச சேவையில் கதிரை பிரச்சினை தமக்கு இல்லை எனவும் கதிரையில் அமர யார் இருக்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு ஏற்ப தமது துறையை வழிநடத்தி வெற்றிக்கு இட்டுச் செல்லும் கதிரைகளில் வெற்றிடமே காணப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கடைசி இந்திய விஜயத்தின் போது அதற்கு இணங்கியதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் சுமார் 1500 அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றார். அத்துடன் எதிர்வரும் வருடத்தில் உயர்தரத்தில் சித்தியடையும் கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி கற்க அரசாங்கத்தின் புலமை பரிசில்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். சில நிறுவனங்கள் மற்றும் பதவிகள் கூட எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்த பிரச்சனையாகவே உள்ளதாகவும், எமது நாட்டின் அரச சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால் எம்மிடம் இருப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி புதிய கட்டமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அரச சேவையை குறைக்கும் எண்ணம் இல்லை, ஆனால் அரச சேவையை பேணுவதில் சிக்கல் இருப்பதால் அரச சேவையை ஒரே உறுதியுடன் முறையான பொறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த பணிகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசியல் அதிகாரம் என்ற ரீதியில் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாகவும், அரச அதிகாரிகளின் பங்களிப்பின் அடிப்படையில் இந்த பணிகள் வெற்றி அடைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்களின் எதிர்பார்ப்புகளில் 80% அரச உத்தியோகத்தர்கள் என்று காட்டப்பட்டுள்ளதால் அரசியல் அதிகார சபையின் பணிகளுக்கு அவர்கள் சம்மதம் மற்றும் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும், இந்த இருவேறு முரண்பாடான குழுக்கள் அல்ல, மாறாக இணக்கமான 2 குழுக்கள் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதன்படி அரசியல் அதிகாரம் மற்றும் பொது சேவையின் அபிலாஷைகள் மற்றும் இலக்குகள் சீரமைக்கப்பட்டுள்ளன என்பதனையும், இரு தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணி எமக்கு இருப்பதையும் கடந்த ஆணை காட்டியுள்ளது. மக்கள் தொடர்பான திட்டங்களும் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் விரைவுபடுத்தப்பட்டு புதிய வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தூய்மையான இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அந்த பணியை நிறைவேற்றும் போது எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் அசௌகரியம் அல்லது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த நபரின் பாதுகாப்பிற்காக தாம் முன்னிற்பேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் தேசிய குழுவின் துணைத் தலைவி குயின் போயோங் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னாவை பாராளுமன்றத்தில் சந்தித்தார். குறிப்பாக பாராளுமன்ற ஒத்துழைப்பு, நிலைபேறான அபிவிருத்தி, வர்த்தகம், விவசாயம், தொழில்கள் மற்றும் பலதரப்பு ஈடுபாடுகள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சபாநாயகர் வலியுறுத்தினார். இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஆதரவளித்தமைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்புறவை கோடிட்டு காட்டும் வகையில் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சவால்களின் போது சீனாவின் வழங்கிய குறிப்பிடத்தக்க உதவிகளை அவர் மேலும் பாராட்டினார். வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகராக நியமிக்கப்பட்டமை குறித்து குயின் போயோங் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி நோக்கங்களை அடைவதில் சீனாவின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். முல்லைத்தீவில் 103 மியன்மார் அகதிகளுடன் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்த படகின் மாலுமிகள் 12 பேர் டிசம்பர் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அகதிகள் மீரியான தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட மியன்மார் அகதிகளுடன் பயணித்த மீன்பிடி படகொன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியை நேற்று வந்தடைந்தது. கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட மியன்மார் அகதிகள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங்கிற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. பத்திரமுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவும் இணைந்து கொண்டார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவது அமெரிக்காவின் நம்பிக்கை எனவும் அரசாங்கத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் எனவும் தூதுவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். அரசியல் செல்வாக்கு இன்றி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளை பாராட்டுவதாகவும், போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிரான போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்குவதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் மேலும் தெரிவித்தார்.
வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாகவும் இவற்றை விரைந்து தீர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண மீனவர்களின் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடற்தொழில் நீரியல் வளங்களை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்கள், நெக்டா, நாரா நிறுவன பிரதிநிதிகள், வடக்கு மாகாண சபை கூட்டுறவு ஆணையாளர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர் ஆகியோரும் பங்கேற்றனர். இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமரும் கலந்து கொண்டார். ஆரம்ப உரையாற்றிய ஆளுநர் வடக்கு மாகாணத்தின் பிரதான பொருளாதார வளமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பன இருக்கின்றன எனவும் அந்த தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மீனவ சமூகங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வது தனக்கு தெரியும் எனவும் அவை தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைகள் அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கடற்தொழில் அமைச்சர் இ. சந்திரசேகரன் வடக்கு மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவதாகவும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவர் ஊடாக எதிர்காலத்தில் இங்கு அடையாளம் காணப்படும் விடயங்களை தீர்த்து வைக்க முடியும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் மீனவ சமூக பிரதிநிதிகளால் இதன்போது முன்வைக்கப்பட்டன. அதனால் ஏற்படும் கடல் வள பாதுகாப்பு மற்றும் ஏனைய தொழிலை முன்னெடுக்கும் மீனவர்களின் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. இதேவேளை இதுவரை வழங்கப்பட்ட அனுமதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைகளை மீளாய்வு செய்வது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பரிந்துரையும் இங்கு முன்வைக்கப்பட்டது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பிரதேசங்களில் பாதுகாப்பு தரப்பினர் பாஸ் நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பிலும் மீனவ சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். மீனவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் காப்புறுதி தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் எதிர்கொள்ளும் இழப்புகள் மற்றும் அவற்றிற்கு இழப்பீடுகள் வழங்கப்படாமை தொடர்பிலும் அம்மீனவ சமூக பிரதிநிதிகள் தெரிவித்தனர். சட்டத்தால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை முன்னெடுக்கும் மீனவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை எனவும் இதனால் கடல் வளம் அழிந்து செல்வதாகவும் மீனவ சமூக பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் சில பிரதேசங்களில் வான் தோண்டும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் மீனவ சமூக பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. மயிலிட்டி துறைமுகத்தில் 137 இந்திய படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையால் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துவதில் உள்ள நெருக்கடி தொடர்பாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டது. கிராமிய சங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கம் ஆகிய இரு அமைப்புகள் மீனவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருப்பதால் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பாகவும் மீனவ சமூக பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் இறுதியில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் கடந்த காலங்களில் இங்கு எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் எதிர்காலத்தில் அவ்வாறான தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் இங்கு ஆராயப்பட்ட விடயங்களில் தொடர்பாக நடவடிக்கைகள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. CN Traveller வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது. வெப்பநிலை, இயற்கை அழகுகள், கடற்கரைகள் உள்ளிட்டவற்றை ரசிப்பதற்காக பெரும்பளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் 1ஆம் இடத்திலும் இத்தாலி 2ஆம் இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.